சீனிவாச ஐயங்கார் போன்றவர்களே திராவிடர்கள் வாழ்ந்த நாடு என்று அவருடைய ஆராய்ச்சியில் பி.டி. சீனிவாச ஐயங்கார் எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, பாகவதத்தில் இது இருக்கிறது. மனு தர்மத்தில் கால்டுவெல்லுக்கு பிறகு மனு தர்மம் வந்தது அல்ல. அந்த மனு தர்மத்தில் மிக தெளிவாகவே 8வது அத்தியாயத்தில் 44வது மிக தெளிவாக இதிலேயே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. 44வது ஸ்லோகத்தில் தெளிவாக இதிலே இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கார். அதாவது 10வது மனு தர்ம சாஸ்திரத்தின் 10வது அத்தியாயம் 44வது ஸ்லோகம் கூறுவது என்ன? பவுண்டரம், ஔண்டரம், திராவிடம், காம்போசம், யவனம், சகம், பரதம், பால்கீகம், சீனம், கிராதம், தனதம், கசம் இத்தேசங்களை ஆண்டவர்கள் அனைவரும் மேற்படி சூத்திரர்களாகிவிட்டார். எனவே இத்தேசங்களை ஆண்டவர்கள் அனைவரும். எனவே திராவிடம் என்பது இருக்கிறத, இது முழுக்க இதுதான் மனு தர்மம். இந்த மனு தர்மத்தில் தெளிவாக 10வது அத்தியாயத்தில் 44வது ஸ்லோகத்தில் இருக்கிறது. அதுபோல் இதுக்கு மேலே பாகவதம், அந்த பாகவதத்திலையும் தெளிவாக இருக்கிறது. அதோடு தினசரி எழுந்து அவரே நின்று கொண்டிருக்கிறாரு. தேசப்பண் நாட்டுப்பண் என்று அவர் கூட சில நேரங்களில் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறாரு. அதிலே மிகப்பெரிய அளவு ஜனகணமன என்று வரக்கூடிய பாட்டிலேயே திராவிட உத்கல வங்கா என்று ஏன் பாட வேண்டிய அவசியம் வந்தது ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு அவருடைய வங்க மொழியிலே? இதையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இவர் தெரியாமல் இதை கூறவில்லை, புரியாமல் இதை சொல்லவில்லை, வேண்டுமென்றே திட்டமிட்டே இதை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று தெளிவாக இவர் செய்து கொண்டிருக்கிறார். இது எடுக்காது. காரணம் என்னவென்றால், புராணமாக இருந்தாலும் இலக்கியமாக இருந்தாலும் வரலாறாக இருந்தாலும் அத்தனையிலும் திராவிடம் என்பது இருக்கிறது. அதைவிட இன்னொரு செய்தி மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமானால், ரிக்வேதத்திலேயே திரமிழம் என்று இருக்கிறது. ரிக்வேதத்திலேயே அதை அறிஞர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார். ஆகவே இதெல்லாம் அவருக்கு தெரியாதல்ல, திட்டமிட்டு பொய் பிரச்சாரத்தை, விஷம பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் நினைக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையிலே எக்ஸ்க்ளூசிவ் என்று சொல்லக்கூடிய மற்றவர்களையெல்லாம் புறந்தள்ளி விட்டு குறிப்பிட்ட மதம் ஒரு மதம், தங்களுடைய மதம். அதே மாதிரி குறிப்பிட்ட மொழி சமஸ்கிருதம், குறிப்பிட்ட கலாச்சாரம் முழுக்க அது பார்ப்பனிய கலாச்சாரம், ஆரிய கலாச்சாரம் இருக்க வேண்டும் நினைக்கிறவர்கள். ஆனால் சமூக நீதி திராவிடர்கள் அப்படி அல்ல.